ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கோடிங் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது சிஎன்சி கோட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்ததில் ரொம்ப பெரிய ரெவல்யூஷனரியாக ஆக போகிற விஷயம் தான் இந்த ChatGPT அப்படின்ற ஏஐ. இந்த வெப்சைட் போனோம் அப்படின்னா chat.openai.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வெப்சைட் ஓப்பன் ஆகும். சைன் அப் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன இந்த மாதிரி ChatGPT அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். நம்ம ஃபோனில் வந்து ஹே கூகுள்னு வச்சுருக்கோம், அதேமாதிரி ஹே சிரி அப்படின்னு வச்சுருக்கோம். இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்குண்டான பதிலை மட்டும் கொடுக்கும். அதுக்கு நம்ம முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருக்கோம், பின்னாடி என்ன கேட்டிருக்கோம் அதெல்லாம் கன்க்ளூட் பண்ணாது. அது வந்து கன்சிடரும் பண்ணாது. ஏன்னா இது என்ன பண்ணுவோம்னா, நீங்க ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் இத கேட்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும்போது, அந்த முன்னாடி கேள்வி கேட்டதோடைய அதோடைய பிரச்சனைகள், அதோடைய என்ன சொல்ல தீர்வுகள் எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் நெக்ஸ்ட் மெசேஜ வந்து குடுக்கும். ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். நான் இன்னொரு வ்ளாக்லயும் பார்த்தேன். ஸோ இது மூலியமா ஒரு சாம்பிள் ப்ரோகிராம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருக்காங்க. ஸோ 100% ரைட்டா வருதான்னு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாம்பிள் ப்ரோகிராம் இதில எழுதுறேன். கேன் யூ ரைட் NC program for a Manuk VMC NC drilling program or peg drilling program. NC peg drilling program for a Fanuc VMC machine. என்டர்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து வருது. G54X0 Y0 Z0 ஸ்பிண்டில் ஆன் ஆயிருக்கு. ஹைட் ஆஃப் செட் கால் ஆயிருக்கு. G98 G81 ஆர் வேல்யூ, அப்புறம் டெப்த் வந்து பெஞ்சாயிருக்கு. ஃபீடு, அப்புறம் G80 கேன் சைக்கிள் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட பொசிஷன் நம்ம இங்கே கொடுக்கல, அதனால வந்து இது ஒரே ஒரு பொசிஷனில் வந்திருக்கு. அப்புறம் ஆட் பாயிண்ட்ஸ் X80 Y80 X30 Y30 X25 Y25 add points to the above program அப்படின்னு எழுதுறேன். உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இதை கொடுத்துருக்கு. இது கொடுத்துட்டு ஹோம் பொசிஷன் போயிடுது. அதுக்கப்புறம் ஹோம் பொசிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து ஓகே. நம்ம கொடுத்த ஆட் பாயிண்ட்ஸ் டு த அபவ் ப்ரோக்ராம்னு கொடுத்த உடனே இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுச்சு, ஆட் பண்ணிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஜெனரேட் a Fanuc peg drilling program அப்படின்னு கொடுக்கும். peg drilling program. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்னொன்னுக்குமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமா கொடுத்துருக்கு. நம்ம வந்து இன்கேஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, மேக்ரோ டைப்ல எடுக்கணும்னா, நம்ம இதுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம், ஆட் பாயிண்ட்ஸ் அண்ட் டேக் ஓகே ஜென்ரேட் மேக்ரோ ப்ரோக்ராம் பெக் ட்ரில்லிங் ப்ரோக்ராம்னு கொடுத்தாங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் எல்லாத்தையும் ஒரு வேரியபிளாக வச்சு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மேக்ரோ ஃபார்மேட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும், ஒரு ப்ரோக்ராமை எழுதி கொடுக்கும். ஸோ அதாவது மேக்ரோவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இப்படிதான் எழுதணுன்ற லாஜிக் கிடையாது. ஆனால் ஐஎஸ்ஓ ப்ரோக்ராம்ல இப்படிதான் எழுதணுன்ற லாஜிக்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு.
ஒண்ணு முடிக்கிறோம், ஒண்ணு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அதை இப்படிதான் எழுத முடியும் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா மேக்ரோ வந்து கிரியேட்டிவிட்டி தான். இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஓகேவா எழுத தெரியுதுன்னா, நீங்க நெறைய விதமா என்ன பண்ணலாம், மேக்ரோஸ் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க டெம்ப்ளேட்ஸ் கூட எடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து இதுல என்ன வேணுமோ அத காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்டின்னா, கேன் யூ ரைட் a program for letter engraving in VMC machine for the word NC for you அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு லெட்டருக்கும் எப்படி அப்படின்றது வரும். இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா லெட்டர் குடுக்கல. பட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான உங்களுக்கு எப்படி எழுதணும்? அந்த ஹைட் எவ்வளோ எழுதணும்? அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஜெனரேட் ஆகும். ஸோ இது மூலியமா இப்ப நீங்க ஒண்ணு படிக்கிறீங்க அப்படின்னா, அத பத்தின கன்சிடரேஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்படி போட முடியுமான்னு பார்த்துக்கிறதுக்கும், நீங்க இந்த சாட் ஜிபிடி வந்து நெறைய யூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும், ஃபெமிலியராவும் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணா பெட்டரா இருக்கும். ஒரு ஐடியாவே இல்லாம நீங்க இதுல போய் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு திருப்பியும் வந்து தெரிஞ்சதும் வந்து அரைகுறையா பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வந்து இப்ப நீங்க ஒண்ணு கேட்கிறீங்கன்னா, என்ன கேட்கணும்? எப்படி கேட்கலாம்? இந்தந்த மெத்தட்ஸ்ல புரோகிராமிங் மெத்தட் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற ப்ரோகிராம்ஸ், டவுட்ஸ் அதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இதுல நீங்க போட்டு கேட்கலாம். இது வந்து ஒரு ஏஐ மூலியமா எவ்வளோ நம்ம வந்து கரெக்ட்டா குடுக்க முடியுமோ குடுக்கும். சில டைம் ப்ரோகிராம் தப்பா கூட வரும். அது எதனால அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, நம்ம கேள்வி கேட்கிற அந்த மெசேஜ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப கிரிஸ்பா இருந்தால் மட்டுமே நம்ம கேட்கிற ரிசல்ட் வரும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம கேட்கறது வராது. ஸோ தமிழ்ல டைப் பண்ணணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்க இதுல போட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். வேணா நம்ம தமிழ்ல ஒர்க் ஆகுதான்றது ஒரு டைம் செக் பண்ணிப்போம். நம்ம டிரான்ஸ்லேட் போய்க்கலாம். இங்கிலீஷ் டூ தமிழ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் எடுத்து ஓகே. இத எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், கீழ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். வருது. ஸோ உங்களுக்கு தமிழ்ல வேணும்னாலும், நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமா என்ன பண்ணலாம், நீங்க இதுல போட்டுக்கலாம். ஸோ இதுல வந்து இது தெரிஞ்சா தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க கேள்வி கேட்கறது, அது வந்து கிரிஸ்பியா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அப்ப அதுக்கு உண்டான ஆன்ஸர வந்து இது ஓவர்வியூவா ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளோட டைம் வந்து நெறையவே கொஞ்சம் என்ன சொல்றது? நமக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணி குடுக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான கன்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ.